எங்கள் விண்ணப்பத்தை கேட்டவரே, எங்கள் கண்ணீரை கண்டவரே, சுகம் தந்தவரே, சோத்திரம் ஏசையா, சுகம் தந்தவரே, சோத்திரம் ஏசையா. கர்த்தருடைய சமூகத்திலே நாம் பிரேமமான ஒரு விசேஷ பாடலை முதல்ல வந்திருக்கிற ஒரு பாடலை பாடுவார்கள். அதுக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு தான் நம்ம கதை சொல்லுவாங்க. ஒரு சின்ன சாட்சி தான் நான் சொல்லிட்டு பாடலை பாடணும்னு யோசிக்கிறேன். நான் வந்து பாரம்பரிய குடும்பத்தில் வந்து வளர்ந்தவன். அதிகமான தெய்வ பக்தியில் அதிகம் நான் படிக்கிற காலத்தில் அதிகமாக தெய்வங்களில் வளர்ந்து வந்து மொட்டை அடிச்சுட்டா பாஸ் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை. முருகர் கோயிலுக்கு போயிட்டு, முருகா எனக்கு நான் பாஸ் பண்ணிட்டேன்னா உனக்கு வந்து என்ன பண்ணுவேன், நான் முடிவு எடுத்துடுறேன், அங்கே பிரகாரம் வரேன், சும்மா இருக்கிற பூமி நம்மளை தாங்கிறது இல்லாமல் ஒழுங்கு திறந்து செஞ்சுட்டு வாங்கவே நீங்கள். அப்படி இருந்த ஒரு குடும்பத்தில் பிறந்தவங்க தான் என்னுடைய பெயர். இப்பொழுது ஸ்தேவான், ஆரம்பத்தில் குப்பனை என்னுடைய பெயர். அப்படியே நான் எங்கள் மாமாலாம் பாஸ்டராக இருக்காங்க, அதுமாதிரி ஐயாவுக்கு தெரியும். அப்படியே இருக்கும் பொழுது அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, நீ ஏசப்பாவை நீ ஏற்றிக்கங்க, ஏசப்பா ரொம்ப நல்லவர் அப்படின்னு. நான் ஒரே வார்த்தை சொன்னேன், நான் வந்து இப்போ நல்லவனாக பேசுகிறேன், போயா வாயான்னு திட்டு எங்கள் மாமா ஊழியக்காரன், போயா எங்கள் முருகன் காளியம்மா மாரியம்மாவோட உங்கள் இயேசு பெரியவரா ஒரு கேள்வி வச்சுருக்கேன். அது எனக்கு தெரியாது. நான் இன்னும் உயர்த்தி பேசுன மாதிரி அந்த நேரத்தில் ஊழியக்காரன் பேசுறது. அவங்கள விட நீங்கள் அவங்க இயேசு பெரியவரா, பெரியவர் தான் என்பது இப்போ யோசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் இந்த வேத வசனத்தினுடைய இப்போ நான் ருசிக்கிறேன். என்னுடைய சாட்சி ரொம்ப பெருசு, அது சொன்னால் டைம் பத்தாது. எனக்கு சாட்சின்னு ஒரு 5 நிமிஷம் சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடணும் தான் கொடுத்தாங்க. அதனால் இப்போது இந்த சாட்சியை முடிக்கிறேன். கர்த்தரை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கிறேன், அவ்வளோதான் சொல்ல முடியும். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறேன். ஏன்னா அவர் கெட்டவர் இல்லை, ரொம்ப ரொம்ப நல்லவர். நல்லவர் என்பதை விட ரொம்ப ரொம்ப நல்லவர் என்ன இயேசு. இது பரிசுத்த ஆவியான ரொம்ப ரொம்ப நல்லவர். கர்த்தாதி கர்த்தர் என் இடத்துல வைக்கப்படவே மாட்டேன். நான் இப்படி தான் ரட்சிக்கப்பட்டேன், இப்படி தான் போவேன்றது எங்கேயுமே யோசிக்கவே மாட்டேன். டாட்டா சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். என்னை ஏற்றுக்கிட்டா ஏற்றுக்கலாம் போ, நான் இயேசுவின் பிள்ளை, இயேசுக்காக தான் வாழ சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். நான் வந்து கட்டிட வேலை செய்கிறேன், பில்டிங் கான்ட்ராக்ட். நான் அங்கே ஏதாச்சும் அவங்களுக்கு எல்லாருக்கும் ஓரளவுக்கு நல்லா தெரியும், பூஜை போட்டு தான் வேலை செய்வாங்க. அந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன்னா, ஆண்டவரே அந்த பூஜையில் நான் கலந்துக்கக்கூடாது, ஆனால் நான் அந்த வேலையை செய்யணும் அப்படின்னு வேலைக்கு போகும்பொழுது அவங்க எல்லா வேலையும் பண்ணுவாங்க. இந்த ராகாத்துக்குள்ளே எல்லா வேலையும், ஹெமகண்டத்துக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிடணும், பூஜை முடிச்சிடணும்னு சொல்லிட்டு பிரயாசப்பட்டு போவாங்க. பட் ஆனால்
நான் அதை அப்படியே முறியடிக்கணும்னு யோசிச்சு போவேன். அவங்க அந்த ராகாலத்தை தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அந்த எமகத்தை தான் அவங்க முடிப்பாங்க, எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நான் அவங்க முன்னாடியே சொல்லிடுவேன், ரொம்ப வைராக்கியமாக பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. இந்த சர்ப்பத்தை வச்சு பூமியில் புதைச்சி பூஜை போடுறவங்க சேர்த்துவேன், அவங்க எல்லாம் நான் செய்கிறேன். அவங்க வேலையே நான் முன்னாடியே சொல்லிடுவேன், நான் வந்து ப்ரேயர் பண்ணி தான் வேலையை ஆரம்பிப்பேன். நீங்கள் பண்ணுறது எதுக்காக பண்ணுறீங்களோ தெரியாது, நான் வந்து எனக்காகவும் உங்களுக்காகவும் வேலை செய்கிற எல்லாருக்காகவும் உங்கள் தடையின்றி இந்த வேலை முடித்து உங்கள் கையில் சந்தோஷமாக கொடுக்குறதுக்காக தான் ப்ரேயர் பண்ணுவேன். சந்தோஷமாக சொல்லுது, ஓகேன்னு தான் சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் முடிச்சு எமகடத்தில் முடிப்பாங்க, நான் எமகடத்தில் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆண்டவரே நீ நல்லவராக இருக்கிறீர், என்னோட கூட இருங்க, எல்லா தேவையில்லை சந்திங்க, தடையின்றி அவங்களுக்கு எல்லாம் பண உதவி வரணும், இந்த வீடை கட்டி சந்தோஷமாக அவங்க கூட்டி போய் ஆசீர்வாதமாக போகணுன்னு ஜெபிச்சுட்டு தான் அந்த கெட்டவரை கீழே ஊற்றுவேன். அது மாத்திரமல்ல, தேவ நாம அந்த இடத்துல மகிமைப்படும், அதுதான் பெரிய விஷயங்கள். அவங்க எவ்வளோ 1000 கணக்கில் செலவு பண்ணி அந்த பூஜை போடுறாங்க, ஆனால் கோடிக்கணக்கான ஆசீர்வாதம் கொடுக்குற தேவன் நம் தேவனான்றது அவங்களுக்கு தெரியாது. போப்போ அவங்க புரிஞ்சுப்பாங்க, பா நீ ஜெபம் பண்ணி ஆரம்பிச்சா நல்லா முடிஞ்சிருப்பாங்க, அப்போ கர்த்தர் நல்லவர் ருசிச்சுப்பாங்க. அப்போ தான் சொல்லுவாங்க கிட்ட எங்கள் ஐஎஸ் நல்லவர் ருசிச்சுப்பாங்க. அப்படியா ஒரு சிலர்னா நான் அவங்களுக்கு சொல்லி வழி நடத்துறது உண்டு. அதே சமயத்தில் நமக்கு சித்தமானா அந்த வேலையை நான் செய்யணும்பான்னு சொல்லிட்டு கேட்டு போவேன். உங்களுக்கு சித்தம் இல்லாத இடத்துல நான் போக வேண்டாம்னு சொல்லிட்டு போவேன். அப்படியே கர்த்தர் என்னை நடத்தி கொண்டு வருகிறார், அதுக்காக நன்றி. நிறைய சாட்சி இருக்குது. கொடுமானால் தேவனுக்கு சித்தமானால் சாட்சி பகுதி ஒரு நேரத்தில் ஒதுக்கி கொடுத்தால் அதை நான் உங்களுக்கு பகிர்வேன். கர்த்தர் அந்த சாட்சி ஆசீர்வதிப்பாக. இப்பொழுது ஆண்டுகளா எத்தனை ஆண்டுகளை நடத்தி வந்த ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லணுங்க. ஏதோ ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, ரொம்ப நன்றிப்பா சொல்லுவோம். 1000 லட்சமா நமக்கு உதவி பண்ணிக்கிறான்னு நினைச்சு பார்த்தா கோடின்னு கூட சொல்லலாம். ஆனால் யாரும் அதை நினைச்சு பார்க்கறது, நினைச்சு பார்த்தாலே இவ்வளோ அதிசயமாய் நடத்தி கொண்டு வந்தார். இது நம்மளால ஆனதா? இல்லை, தேவனால ஆனது. நன்றி 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 என்று நாதோறு பாடிடுவே. நன்றி 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 என்று நாதோறு பாடிடுவே. வல்லவரே நல்லவரே வல்லவரே நல்லவரே நன்றி
மகிமை உள்ளதாக. தொடர்ந்து நாம் வேத பாடத்தை வாசி கேட்போம். நாகராஜன் வாசிப்பார்கள். உபாகமம் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 துவங்கி 12 வசனங்கள் முடிய. உபாகமம் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 துவங்கி 12 வசனங்கள் முடிய. உபாகமம் 11:9-12 நீங்கள் சுதந்திரிக்கப் போகிற தேசத்துக்குள் பிரவேசித்து அதை சுதந்திரிக்கும்படி கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கும் அவர் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீங்கள் நீடித்து வாழும்படிக்கும் இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற கற்பனை எல்லாம் கைக்கொள்வீர்களாக. நீங்கள் சுதந்திரிக்கப் போகிற தேசம் நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல் இராது. அங்கே நீ விதையை விதைத்து கீரை தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுகிறது போல உன் காலால் நீர் பாய்ச்சி வந்தாய். நீங்கள் சுதந்திரிக்கப் போகிற அந்த தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். அதுவும் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க இருக்கிறோம். ஆராதனை கர்த்தர் இந்த இடத்தில் நமக்கு சிறப்பாக நடத்தி கொடுத்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம இதில் வந்திருக்கிற மதிப்புக்குரிய கமல்ராஜ் ஐயா அவர்கள் குழுவாக வந்திருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை நம்மோடு கூட அவர்கள் பகிர்ந்து கொள்வார்களாக. ஆராதனை எத்தனை பேர் பிரயோஜனமாக இருக்குது? நல்லா இருந்ததா? கர்த்தர் ஆவியாக யார் இருந்தாலும் நடத்துகிறவர் யார்? அல்லேலூயா. நம் மத்தியிலே கிட்டத்தட்ட 2022 ஐயா வந்து அதுக்கப்புறம் மீண்டும் இதே இடத்துக்கு ஐயா வந்து கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், நான் எதிர்பார்க்கல. அவருடைய சித்தம் இன்றைக்கு அவர் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட இன்னும் இடைபெறுவாராக. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஐயா அவர்களோடு இடைபெறுவாராக. கரங்களை தட்டி நாம் வாழ்க்கை ஹல்லேலூயா. எத்தனை மகிழ்ச்சியா இருக்கீங்க? நீ மீட்டிங் 4 மணிக்கு முடிய சொல்லிக்கலாம். முகமாக மாறிடுச்சு. இதை முடிச்சுட்டு சாயங்காலம் இன்னொரு என்னுடைய பிரான்ச் சர்ச்சில் இன்னைக்கு சாயங்காலம் கூட்டத்துக்கு நான் போக வேண்டியது. ஆனாலும் ஆண்டவரை குறித்து பாடுவதும் அவரை குறித்து பேசுவதும் தான் நம்முடைய பெரிய வேலை. அல்லேலூயா. எல்லாரும் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என்னை இந்த இடத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்பினேன் தலைமை போதகர் பால் அன்பரசு அவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் ஆண்டவருக்குள்ள வாழ்த்துக்களையும் நன்றி செலுத்துகிறேன். சபையின் போதகருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ. அதுக்கு நான் 5 பேருக்கு நன்றி. சபை வந்து லைவாக இருக்கணும். ஆண்டவர் அசைவாடுறது நீங்கள் எதிர்பார்ப்போடு இருக்கணும். ஆமென். சர்ச்சில் பாஸ்டர் பிரசன்ட் பண்ணே இருக்கும்போது என்ன பண்ணிக்கிறான், இப்படி இப்படிங்கிறான். அவர் சொன்னாதான் நான் பிரசன்ட் பண்ணிட்டு அவன் நினச்சினா கூப்பிட்றான் பொழுது வாங்க வாங்க நினச்சி நான் முடிஞ்ச பிறகு வரேன்னுக்கிறார். அவன் நிறுத்துற மாதிரி இல்லை, இப்படி இப்படின்னு சேர்ந்து பாதியில் இது மாதிரி மைக்கத்து நேராக கிட்ட போனால் தூங்கி நின்றுக்கிறான். இப்படி இப்படி அதில் சபையில் நீங்கள் தூங்குனீங்கன்னா ஆண்டவரோடு பேசுகிற விஷயம் டிஸ்கனெக்ட் ஆகிடும். பேசுறதை உணர முடியாது. ஆமென். நல்லா ஜோராக ஒரு நிமிஷம் ஜோராக கை போகிறீங்க அப்படின்னா தட்டாதீங்கன்னா தட்டுவோம், தட்டுங்கன்னா தட்ட மாட்டோம். டாக்டருங்க புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இந்த கொரோனாக்கு பிறகு. நல்லா கை தட்டும்போது ஹார்ட் அட்டாக் வராது. நீ நைட்டு வருடுதான் உங்களுக்கு வராது, உங்கள் கையில் தான் இருக்குது. தட்டுங்க. சமூகத்தில்
கட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். சமூகத்தில் களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம், களி கூறுவோம். ஆண்கள் இருக்கிற அவங்க 4 பேர் சேர்ந்து 5 பேர் சேர்ந்து 2 பேர் சின்ன பசங்க சேர்த்து கொஞ்சமாக இருந்தாலும் யார் சத்தம் அதிகமாக செக் பண்ண போறாங்க. ஆண்கள் மட்டும் வெளியே சொல்லுங்க. திருப்பாலையோட சபை ஆண்கள் சத்தம் தெரியல. சத்தம் ஆண்கள் பெண்கள் யாரும் சொல்லக்கூடாது. ஆண்கள் மட்டும் சொல்ல கூட நீங்க சொல்லாமலே தெரியல. சரி, பெண்கள் சொல்லுங்க. நீங்க நிறைய பேர் இருக்காங்க சத்தம் நிறைய. ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, எங்க போனாலும் பெரிய ஒரு கூட்டம் மீட்டிங் நடந்தாலே அதுல 4 பங்குல 3 பங்கு வந்து பெண்கள் இருக்கிறாங்க. பாருங்க, நீங்க ஒரு 30 பேர் இருந்தீங்கன்னா ஆண்களுக்கு ஒரு 10 பேர் இருப்பாங்க சின்ன பசங்களோட சேர்ந்து. அவர் சொன்னாரு, மாஸ்டர் நான் உலகம் முழுசும் டிராவல் பண்றேன், எல்லா இடத்துலயும் கலந்து கொள்ற விஷயத்தை பார்த்தா பெண்கள் தான் பரலோகத்தில் அதிகமாக இருப்பாங்க போலன்னு சொன்னாங்க. கட்டுட்டீங்களா? நானும் தட்டுறதுக்கு தான் ரெடியா இருந்தேன். அவர் சொன்னாரு, பெண்கள் இருப்பாங்க ஆமேன்னு சொல்ல போறேன், டக்குன்னு என்னன்னு சொல்லிட்டாரு. அவங்க பரலோகத்தில் அதிகமாக இருப்பாங்க, ஃபர்ஸ்ட் நரகத்தையும் அவங்க தான் அதிகமாக இருப்பாங்க மாதிரி தெரியுது. நான் உங்களுக்கு சொல்றேன், இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்ட ஒருவரும் நரகத்துக்கு போவதில்லை. நாம் வாசித்த வசனத்துல இப்படி வாசிச்சோம். என்ன வாசிச்சோம்? நீங்கள் போய் சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்கும் உள்ள தேசம். இப்ப என்ன சொல்றாரு ஆண்டவரே? 400 வருஷமா எகிப்தில் அடிமையா இருந்தாங்க. எத்தனை வருஷம் அடிமைகள்? ஆனா அவங்க இருந்த மொத்த வருஷங்கள் 430 வருஷம். எத்தனை வருஷம்? நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த பிறகு நான் கேட்கும்போது நீங்க பதில் சொல்லணும், சரியா? எத்தனை வருஷம் மொத்தமா இருந்தாங்க? எத்தனை வருஷம் அடிமையா இருந்தாங்க? அடிமைகள் என்றால் என்ன தெரியுமா? வேலை செய்வார்கள், சம்பளம் கிடையாது. வேலை செய்வார்கள், விடுமுறை கிடையாது. வேலை செய்வாங்க, நினைச்ச நேரத்தில் நினைச்ச விஷயத்தை செஞ்சுக்க முடியாது. உதாரணமா பசிக்குன்னு வச்சுங்க, நம்ம வீட்டில் தானே பண்ணுவோம், சாப்பிடுவோம். ஆனா அங்க அப்படி இல்லை. அவங்க சாப்பாடு டைம் எப்போ விடுறாங்களோ அப்பதான் போய் சாப்பிடணும். இப்போ ஜனங்கள்லாம் வேதனையா அடிமைத்தனமா இருந்த போது எத்தனை வருஷம் இருந்தாங்க? 400 வருஷம். மோசே கணக்கெடுப்புல சொல்றாரு, மனுஷனுடைய ஆயுஷ் நாட்கள் 70, பலத்தின் மீதினால் 80. அப்போ ஒரு தலைமுறைக்கு 80 வருஷம்னா 5 தலைமுறைகள் அவர் அடிமையா இருந்தார்கள். எத்தனை தலைமுறை? 5 தலைமுறை. அவங்க வேற ஒண்ணுமே தெரியாது, அப்படியே அடிமையா இருந்துட்டாங்க. ஒண்ணு மட்டும் தெரியும், நம்மள மாதிரி ஜெபம் பண்ண தெரியும். உங்ககிட்ட போய் சொன்னாங்க, கை தெரியும், என்ன பண்ண தெரியும்? செவிக்க தெரியும். இன்னொன்று நமக்கு அழ தெரியும். அழுது சாதிச்சிருவோம்ல, ஒப்பாரி வைக்க தெரியும், பெருமூச்சு விட தெரியும். இப்படி ஜனங்க அப்படி அழுது பெருமூச்சு விட்ட போது மோசே என்கிற ரட்சகனை கர்த்தர் எழுப்பினார். ஆமென். எழுப்பி விடுதலை கொடுத்தது உங்களுக்கு தெரியும். அந்த விடுதலை ஆகி அவங்க போக போற தேசத்தை பற்றி
தேசம், பள்ளத்தாக்குள்ள தேசம், மழை பெய்தா அந்த தண்ணீரை குடிக்கிற தேசம் எல்லாம் சொல்லிட்டு இப்ப ஹைலைட் பண்ணி சொல்றாரு, இந்த தேசத்தை ஆண்டவர் விசாரிக்கிற தேசம். ஆமென். அது குறிப்பிட்டு எப்படி சொல்றாரு, வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் கர்த்தருடைய கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. பக்கத்தை கை பிடிச்சிக்கிங்க. அடிக்கடி நான் கை கொடுக்க சொல்லுவேன். வேற எதுவும் பேசணும், நான் சொல்றது மட்டும் தான் பேசணும். சரியா? வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும். அதை கொஞ்சம் நம்ம புரியுற மாதிரி சொல்லலாமா? ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு தெரியும். இல்லை சொல்லி முடிக்கணும். டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் ஆண்டவருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டே இருக்கும். கை தட்டி ஆமென் சொல்லுங்க. இந்த வருஷம் எப்படி இருக்கும், என்ன நடக்கும்? அதுவும் நம்ம ஊர்ல நிறைய ஜோசியக்காரன், இந்த யூடியூப்காரன் பயமுறுத்துட்டே இருப்பானுங்க. பார்த்துக்கிறீங்களா? சார் உங்களுக்கு 3 மாசம் நேரம் சரியில்லைமா? எத்தனை மாசம்? 3 மாசம் நேரம் சரியில்லை, 6 மாசம் நேரம் சரியில்லைமா? நான் உங்களுக்கு சொல்றேன், 365 நாளுக்குள்ள ஒரு வாரத்துல 7 நாள் இருக்கு. எத்தனை நாள் இருக்கு? உலகத்துல சொல்றாங்க 250 நாள்ல இருந்து 300 நாள் உலகம் முழுசும் இருக்கு. இந்த 300 நாட்டையும் அதில் உள்ள மரம், செடி, கொடிகள், கடல், வானம், பூமி, பறவைகள் எல்லாத்தையும் மனுஷரையும் 2 பேரையும் சேர்த்து படைப்பதற்கு அவர் எடுத்துக்கொண்ட நாட்கள் 6 நாட்கள். 7ஆவது நாள் அவர் ரெஸ்ட் எடுத்தார். ஆமென். அப்ப நான் இப்படி நினைக்கிறேன், 300 நாட்டு பிரச்சனையை முடிக்கிறதுக்கு அவருக்கு 6 நாள் போதும். உன் பிரச்சனை முடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் தேவை இருக்கு? இந்த 6ஆவது முடிக்கிற நேரமே போதும். கட்டுக்கை ஆமென் சொல்லுங்க. அப்போ இந்த வருஷத்தை ஹாப்பி நியூ இயர் சொல்லி தொடங்கி 3 மாசம் 15 நாள் ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கு சபை பிறந்த நாள். என்ன நாள்? சபை உருவாக்கப்பட்டு 2002ல சபை உருவாக்கப்பட்டு சொல்றாரு. ஆல்மோஸ்ட் 24 வருஷம் முடியும், 25ஆவது வருஷம் ஸ்டார்ட் பண்றோம். இது நடுவில் என்னன்னா, கரெக்டா அப்பா சொன்னா பாஸ்டர் சொல்லுங்க, நான் சொல்றேன். எத்தனை வருஷம் சபை நடக்குது? தெரியல, நாங்க நடுவில் வந்தாங்க. ரைட். 2002ல ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாங்க. இப்போ 24 வருஷம் முடிஞ்சிச்சு. 25ஆவது வருஷம் நடக்குது. ஓ, சபை கட்டி 25 வருஷமா? அப்படி பதில் சொல்லணும். அவருக்கு ஒரு கை கட்டு. 40 வருஷமா நடக்குது சபை. ஆனா கட்டின பிறகு 24 வருஷம், இது 25ஆவது வருஷம். லைக் என்ன நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னா, இந்த வருஷம் எப்படி இருக்கும், என்ன நடக்கும் அப்படின்னு பல கேள்விகள் நமக்கு இருக்கும். நான் வேதம் தருகிற வசனத்தின் ஆதாரம் தான் நமக்கு வாழ்க்கை போதுமானது. ஆமென். இந்த வருஷம் நான் உங்களுக்கு எப்படி சொல்றேன், இந்த வருஷம் உங்களை ரொம்ப விசாரித்து நடத்த போகிறார். அந்த கைப்பிடி சொல்லுங்க, விசாரித்து நடத்துவார். இந்த விசாரணைன்னு சொன்னா 2 அர்த்தம் இருக்குது தமிழ்ல. ஒண்ணு, அக்கறையா இருப்பது. உங்க வீட்டுல இருக்க வெளியே போனீங்கன்னா டைம் ஃபோன் பண்ணி கேட்பீங்களா, போயிட்டீங்களா, சாப்பிட்டீங்களா, எப்போ வரீங்க கேட்கறல, அது பேர் என்னது? விசாரிப்பு. அக்கறைன்னு அதுக்கு ஒரு பொருள் இருக்குது. இன்னொரு விசாரணை என்னன்னா, போலீஸ்காரன் கூட்டு போயிட்டு விசாரிப்பான், எடுக்கலையா எடுக்கலையா, குத்துனியா குத்துலையா, சொல்லுங்க. ஆமென். அது தண்டனை. போலீஸ்காரன் கூட்டு போய் விசாரிக்கிறதுக்கு பேர் என்னது? என்கொயரி. விசாரணை பண்ணி கண்டுபிடிப்பான். ஆனா இங்க சொல்றது விசாரணை என்னன்னா, அவர் அக்கறையாய் நடத்துவார். 2026ஆம் வருஷம் இந்த சபையுடைய ஆண்டு விழாவில் கர்த்தர் பார்த்து சொல்றாரு, அவர் விசாரித்து நடத்துவார். நல்ல கை தெரியாம சொல்லுங்க. பாருங்க, வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் இப்படி வச்சு சொல்லுங்க. ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து ஆண்டவரே வாய் திறந்து சொல்றவங்க மட்டும் நீங்க ஆசீர்வதிக்கணும். நான் பார்த்துட்டே இருப்பேன். சொல்லுங்க, டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் அவருடைய கண் வைத்து நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமென். நிறைய இருக்குது, நிறைய விஷயம் சொல்லலாம். ஒரு 3 பாயிண்ட் மட்டும் நான் சொல்லும்படி ஆவியான உணர்த்துக்க சொல்றேன். அவருடைய கண்கள் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கும் போது, நம்மை பார்க்கும் போது கிடைக்கிற நன்மைகள் என்னன்னு ஒரு 3 விஷயம் சொல்ல போறேன். நம்பர் 1,
சங்கீதம் 32:8 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். நான் உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அந்த வசனம் புதுசா படிக்க பார்க்கலாம். நான் உனக்கு நடக்க வேண்டிய வழி உனக்கு போதித்து காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து. ஆமென். கவனிங்க, கடந்த ஆண்டுகளில் நீங்க பல பேருக்கு ஆலோசனை கேட்டு நிறைய நஷ்டப்பட்டிருக்கலாம், ஏமாந்திருக்கலாம், சில விஷயங்கள் கை விட்டு போயிருக்கலாம். இந்த வருஷம் ஆண்டவர் உங்களோட பேசுறதுக்கு கீழ்ப்படிங்க. ஆமென் சொல்றீங்களா? ஆமென். அவர் நம்ம கூட பேசுவார். என்ன பண்ணுவாரு? நீங்க யாரும் பேசக்கூடாது. சரியா? எத்தனாவது படிக்கிற நீ? எந்திரிச்சு. உன் பேர் என்ன? சந்தோஷம். என் பையன் பெரிய பையன் பேரு. எத்தனாவது படிக்கிற? 6th ஸ்டாண்டர்ட். எத்தனை வருஷமா படிக்கிற? ஒரே வருஷம் கிளாஸ்ல 11 வருஷம் படிக்கிற. இதுக்கு பிறகு அவன் பேச மாட்டான். ஆமென். என்னுடைய gift ஆஃப் ஆண்டு கிருபை தாழ்ந்து என்னன்னா, சிறுவர் ஊழியம், வாலிபர்கள் ஊழியம், பாஸ்டர்ஸ்னா ஊழியம் செய்கிறாங்க. அதனால நீங்க நிறைய விஷயம் கற்றுக்க முடியும். கவனமா கேட்கணும். ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்க. கோபமா சொல்ற மாதிரி இருக்குதா? சத்தமா ஆமென். கவனிங்க. அவர் அக்கறையாய் நடத்துவார், கண்மைத்து ஆலோசனை சொல்லுவார். என்ன பிரச்சனைனா, ஆண்டவர் உங்களோட பேசுறாரு, நாம அதுக்கு கீழ்ப்படியில. தான் பிரச்சனை. இந்த வருஷம் நீங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்க, உங்க வாழ்க்கை வித்தியாசமா மாறும். முதல்ல எத்தனை பேர் ஆண்டவர் பேசுறாரு நம்புறீங்க? ஆண்டவரே கை தூக்கலாம் பாருங்கப்பா. நீங்க பேர் டவுட்டா இருக்குது. நீங்க டவுட்டா இருக்கு, நான் பேசுறாரா பேசலையா? கை தூக்கு. நல்லா தூக்கு. வெக்க போய் இந்த ஆக்டிங்லாம் வேணாம், நல்லா போட கை தூக்கு. ஹalleluya. கவனிங்க, தெரிஞ்ச விஷயத்துல சில ரெவலேஷன் ஒன்று சொல்றேன். ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். பைபிள்ல உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டுட்டு அடுத்த பாயிண்ட் வேகமா போயிடுறேன். பைபிள்ல மரியாதை பத்தி நிறைய பேசுவோம்ல. மரியாளுக்கு புருஷனா இருந்த இயேசுக்கு வளர்ப்பு தகப்பனா அந்த யோசேப்பை பத்தி பைபிள்ல நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா, யோசேப்பு எங்கேயும் வாய் திறந்து பேசுன ரெக்கார்டே இல்லை. ஆனா யோசேப்போட ஆண்டவர் 4 முறை சொப்பனத்தில் பேசினார். எத்தனை முறை பேசினாரு? எப்படி பேசினாரு? மத்தவங்க நேரடியா வந்து பேசினாரு. மரியாதை நேரடியா வந்து பேசினாரு. காபிரியல் கூட நிறைய பேர் கூட நேரடியா பேசினாங்க. யோசேப்பு கூட சொப்பனத்திலே பேசுகிறார். ஆமென். முதல்ல கவனிக்கிறீங்களா? மாதிரிலாம் நிறைய அட்டன் பண்ணோம், அமைதியாக இருக்கணும். அதுக்கப்புறமா வேற மாதிரி ட்ரீட் பண்ண. கவனிங்க, யோசேப்புக்கு மரியாள் நிச்சயம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் ஆக போக முன்னாடி மரியாள் கர்ப்பவதியா இருக்கிறாங்க. யாராவது ஒத்துப்பாங்களா? 2 நடக்கும். ஒண்ணு, இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டானா நிச்சயம் பண்ணப்பட்ட அந்த மாப்பிள்ளை அந்த பொண்ணை ஒண்ணு கொலை பண்ணியிருக்கணும். ஆப்தர் படிச்சு ஏமாத்திட்டேன்னு இல்லைன்னா அவன் அவமானம் தாங்க முடியாம தற்கொலை பண்ணி சாகும். இதுதான் 2 நடக்கும். ஆனா ஆண்டவர் அவருக்கு சொப்பனத்தை பேசுறாரு. யோசேப்பே, மரியாள் வயிற்றுல இருப்பது பரிசுத்தமான குழந்தை, சந்தேகப்படாதே. அப்படி சொன்ன உடனே ஒரு வார்த்தையும் எதிர்த்து பேசாம மரியாளை தங்கமாய் சேர்த்துக் கொண்டான். ஆமென். இந்த வருஷம் ஆண்டவர் உங்ககிட்ட சொல்றாரு, பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, சந்தேகப்படாத. ஆமென். சந்தேகப்பட்டனா பிளஸிங் போச்சு. மரியாதை சேர்த்துக் கொண்டான். சொந்தக்காரங்க, உறவுக்காரங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவருக்கு சொப்பனத்துல சொன்ன உடனே கீழ்ப்படிந்த யோசேப்பு. அந்த கீழ்ப்படிதல் தான் உலகத்துக்கு இயேசு ரட்சகரை கொண்டு வந்தது. அல்லேலூயா. நீங்க கீழ்ப்படிந்தீங்கன்னா புது
புதுசா ஒரு காரியத்தை உங்கள் மூலமாக கர்த்தர் செய்ய வைப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. சொல்றாரு பாருங்க, சந்தேகப்படாத, சேர்த்துக்கலாம். ரெண்டாவது முறை இப்போ கவனிங்க, அவங்க தனித்து போய் இடத்துல இருக்கிறாங்க, எங்கேயோ போய் தேடி பார்க்கறாங்க, இடம் கிடைக்கல. சரியா? இப்போ குழந்தை பிறந்துச்சு, மறுபடியும் சொப்பனத்திலே ஆண்டவர் தரிசனமா யோசேப்பு சொல்றாரு, குழந்தைய சாகடிக்கிறதுக்கு ராஜா பிளான் பண்றான், இந்த ஊரை விட்டு நீ எகிப்துக்கு போ அப்படி சொன்ன உடனே நல்லா கவனிங்க, அவன் அன்னைக்கு நைட்டு சொப்பனம் கண்ட உடனே நைட்டே புறப்பட்டான். ஆமென். என்ன மாதிரி கீழ்ப்படுதல் தெரியுமா? முழுமையான அர்ப்பணிப்பு. சொன்ன உடனே நான் சொல்ற வரைக்கும் நீ அங்கேயே இருன்னு சொல்றாரு. அதே போல மறுபடியும் சொப்பனத்தை வந்து பேசுறாரு. பிள்ளையை சாகடிக்க நினைச்ச ராஜா செத்து போயிட்டான், மறுபடியும் ஊருக்குள்ள வாழ்றார். ஆமென். சொல்லுங்க சத்தம் ஆமென். ரெண்டாவது சொல்ற என்ன தெரியுமா? தீமைக்கு தீங்கு செய்த காரியத்துக்கு உன்னை விலக்கி காத்துக்கொள். அத்தனை பேசுற தப்பான ஆளுங்களோட, தவறான உலக ஸ்நேகத்தோட கூட நீ அட்டாச்மெண்ட் ஆகாத, தனியா போயிடுன்னு சொன்னாங்க, போயிடணும். ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா. முதல்ல சொல்றாரு சந்தேகப்படாத, சொல்லுங்க. ரெண்டாவது சொல்றாரு விலகி போ. பக்கத்துல சொல்ல விலகி போ. யார் யாருக்கு ஆண்டவர் பேசுவார், எதுலலாம் நீ விலகி போகணுமோ பேசுவார் கூட இப்போ. ஆமென். நீ விலகி போகாம இருந்தா பிரச்சனை மாட்டிப்ப. யோசேப்பு சொப்பனத்தை சொன்னபடியே அவன் விலகி போனான். ஹல்லேலூயா. மூணாவது திரும்பி வான்ற, சொந்த தேசத்துக்கு திரும்பி வா. சில பேர் போனவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆண்டவரையே விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா போனவன் மறுபடியும் தாய் தேசத்துக்கு தன் தேவனை தேடி திரும்பவும் வந்தான். ஹல்லேலூயா. ஒருவேளை 2025 பல காரணத்தினால ஆண்டவரை விட்டு நீங்க போயிருக்கலாம், தப்பில்லை. ஆனா மறுபடியும் நீ வந்துடணும். ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா. திரும்ப வந்தான். இவ்வளவே சொப்பனத்துல நடக்குது. வந்தவன் இப்ப மறுபடியும் வந்தவன் என்ன பண்றான்னா நேரா அந்த ஊருக்கு வரணும்னு பிளான் பண்றான். எந்த ஊருக்கு? பெத்லகேமுக்கு, கலிலேயாவுக்கு வரணும்னு பிளான் பண்றான். ஆனா அந்த ஊர்ல இந்த ஏரோவுடைய மகன் அங்க ஆளுகை செய்கிறான் என்று கேள்விப்பட்டு அவனுக்கு பயந்து ஊருக்கு மெயினான சிட்டில இல்லாம மறைவான இடத்துல கலிலேயாவில் நாசரேத் பகுதியில் அவன் தங்கி வாழ்ந்தான். வசனம் சொல்லுகிறது, நசரேயனாகிய இயேசு என்று அழைக்கப்படுவதற்காக வசனத்தின்படியே இயேசு அந்த ஊர்லயே வாழ்ந்தார். இயேசு வந்து நசரேயன் கிடையாது. நசரேயன் என்ன தெரியுமா? பிறந்ததிலிருந்து முடி வெட்டக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. செத்த வீட்டுக்கு பிறகு வீட்டுக்கு போகக்கூடாது. ஆனா இயேசு அப்படியா? பிறந்து இருந்த வீட்டுக்கெல்லாம் போனார். ஆனால் வாழ்ந்த ஒரு நாசரேயன்றனால நசரேயன் என்ற பெயர் வழங்கப்படுவதற்கு வசனத்தின்படியே யோசேப்பு தன்னை விட்டு கொடுத்தான். ஆமென். உங்க வாழ்க்கையில கூட எதை வேணாலும் விட்டு கொடுக்கலாம். வசனத்தின்படி வாழ நீங்க விட்டு கொடுத்தா வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். 4 விஷயமே சொப்பனத்துல சொன்னபடி யோசேப்பு நடந்து கொண்டான். என்ன குறிப்புனா ஆலோசனை கொடுக்கிற கர்த்தர் நமக்கு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். முதல் பாயிண்ட்ல இன்னும் சப் பாயிண்ட் சொல்ல போறேன். எல்லாருக்கும் தெரிய ஒரு விஷயம் என்னது? கானா ஒரு கல்யாணம் நடந்துச்சு. எனக்கு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா 2006 வருஷமா இந்த கானா ஒரு கல்யாணத்துல கல்யாண சபைக்கு பேசுவாங்க. பொண்ணு பேரும் இல்லை, மாப்பிள்ளை பேரும் இல்லை. யார் பேர் இல்லை? பொண்ணு பேர் இல்லை, மாப்பிள்ளை பேர் இல்லை. ஆனா கல்யாணத்தை பத்தி வருஷம் ஃபுல்லா பேசிட்டே இருக்காங்க. என்ன நடந்தது உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சதை கொஞ்சம் வித்தியாசத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இயேசுவின் தாய் அவரிடத்துல வந்து அந்த திராட்சை ரசம் குறைவா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. இயேசு கேட்டாரு, எனக்கும் உனக்கும் என்ன? எனக்கு வர வேலை என்ன பண்ணல, வரலன்னு சொல்லிட்டு முடிச்சிட்டார் அந்த சாப்டர். கவனிங்க, இயேசுவின் தாய் மரியா வயிற்றுல பிறந்த அந்த குழந்தை பிறகு ஏற்கனவே தீர்க்கதரிசனமா சொல்லப்பட்டதை கேட்டா அவர் நாமம் அதிசயமானது, ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இதெல்லாம் கேட்டு என் மகன் அற்புதம் செய்யறத பார்க்கணும்னு
ஒரு விஷயம் பண்ணிட்டு போனாங்க. என்ன பண்ணாங்கன்னா, இப்போ உதாரணமா சொல்றேன், கல்யாண வீட்டில் வேலை செய்ய எத்தனை பேர் இருப்பாங்க? அடுத்த வாரம் சொல்றீங்களா? நிறைய பேர், 10 பேர் வச்சுக்கலாமா? 10 பேர்கிட்ட அந்த வேலை பார்க்க பெண்மணி கிட்ட சொல்லிட்டு போறாங்க, வாங்க இவர் வச்சு நான் வீட்டுக்கு போய் போட்டுக்கிறாரு, கேசப்ப மாதிரி வச்சுக்கீங்க. அவர் ஏதாவது சொல்லுவாரு, அவர் சொல்றத செய்யறதுக்கு நீங்க ரெடியா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆமென். சத்தமா சொல்லுங்க. கவனிங்க, ஒருத்தர் நேரடியா பார்க்கும்போது 2 விஷயம் நடக்கும். என்ன நடக்கும்? ஒண்ணு, ஒருத்தர் நம்மளை பார்த்துட்டே இருந்தா ஆயிடும், வெக்கமா வரும். என்ன வரும்? பாய் கண்ணு சொல்ல மாட்டீங்களா? பார்த்துட்டே இருந்தா ஆயிடும், வெக்கமா வராதா? வரலன்னா நீ டேஞ்சரான ஆள்னு அர்த்தம். ரெண்டாவது விஷயம், நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, நான் ரெண்டாவது என்ன வரணும்? கோபம் வரும். என்ன வரும்? எதுக்கு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்காங்க? கூப்பிட்டு கேட்போமா இல்லையா? ஏமா நீ பார்த்துட்டே இருக்கிற? இப்போ பாருங்க, இவர் தான் ஏசப்ப மாதிரி வச்சுங்க. அந்த 10 பெண்மணிகள் நேரம் வந்து இவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, நீங்க ஏதாவது சொல்லுவீங்கன்னா அந்த அம்மா சொல்லிட்டு போனாங்க, நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, இப்போதான் சொல்லி அனுப்பிச்சாரு, எனக்கு இன்னும் வேலை என்ன பண்ணல. அது இப்போ வேலையை தொடங்கி விட்டாங்க. 10 பேர் வந்து கேட்குறாங்க, நாங்க என்ன செய்யணும்? இயேசு எஸ்கேப் ஆக முடியாம என்ன பண்றாரு? விசுவாசத்தில் எங்க விசுவாசம் இருக்குதோ அந்த தேவ மகிமை வெளிப்படும். ரெடியா 10 பேர் வந்து கேட்குறாங்க, நாங்க ஏதாவது செய்யணும்னு அந்த அம்மா சொன்னாங்களே, என்ன செய்யணும்? அவர் சொல்றாரு, தண்ணீரை கச்சானில் நிரப்புங்கள். ஆமென். நிரப்பிட்டாங்க. திரும்ப வந்து சொல்றாங்க, நாங்க நிரப்பிட்டோம், அடுத்து என்ன பண்ணோம்? இப்ப சொல்றாரு, நிரப்பின தண்ணியை கொண்டு போய் பந்தி விசாரிப்புக்காரர்கிட்ட கொடுங்கன்றார். சரியா? அப்ப நம்ம கல்யாண சென்டர் மைண்ட் வச்சுக்கல, எப்படி இருந்திருக்கோம்? கீழே சமைக்கிற இடம், நடுவுல ரிசப்ஷனு, மேல சாப்பிட்ற இடம், லிஃப்ட்ல போயிடணும் வச்சுக்க. தண்ணி எங்க நிரப்பியாச்சு? கீழே. இப்போ இந்த சாப்பாடுக்கு போற இடத்துக்கு மேல போனோம் தண்ணி. இப்போ நீங்களும் அதை தான் கேள்வி கேட்டுருப்பீங்க, ஐயா முன்னாடியே சொல்லி தான் நான் அங்கே எடுத்து கொடுத்துருக்கோம்ல, இங்க கொடுத்துருக்கீங்க, போய் கொடுக்குறீங்க அப்படிலாம் கேள்வி கேட்கல. அவர் பேசும்போது எதிர்த்து பேசாம கீழ்ப்படியணும். அமைப்பு வர மாட்டேது. இப்போ தண்ணி கொண்டு போய் கொடுங்கன்னு நம்ம ஊர் ஸ்டைல குடத்தை வெளியே வச்சு தூக்கி போறான்னு வச்சுக்கீங்களேன். நீங்களா என்ன பண்ணிருப்பீங்க தெரியுமா? நான் சொல்லிட்டா திருப்பி கொண்டு போய் பார்த்துனே போயிருப்பீங்க, தண்ணி மாறிச்சா மாறியா இருக்கு. ஆனா அந்த பெண்களுக்கு அதெல்லாம் கவலை இல்லை, போய் கொடுங்க, போய் கொடுக்கணும், எடுத்துட்டு போய் கொடுக்குறாங்க. அது வரைக்கும் சாதா தண்ணி தான். கை மாறின உடனே ரசமா மாறிடுச்சு. பந்தி விசாரிப்பு சாப்பிட்டு பார்க்கறான், டேஸ்ட் பண்றான். எல்லா இடத்துலையுமே எப்படின்னா, முன்னாடி சாம்பாரா போது பின்னாடி ரசமா மாறிடும், தண்ணி ஊற்றிடுவாங்க. அவன் சொல்றான், முன்னாடி நல்ல தரமானது கொடுப்பாங்க, பின்னாடி ரசம் மலிவா போற ஆட்கள் வரும்போது தண்ணி ஊற்றி தரம் குறைஞ்சிடும். ஆனா இந்த ரசம் முன்னாடி விட டேஸ்டா இருக்குதுன்னு சொல்றான். ஆமென். அல்லேலூயா. நான் உங்களுக்கு எப்படி சொல்லலாம் நினைக்கிறேன், பக்கத்துல கை பிடிச்சிருக்க. 2025 விட 2026 இன்னும் ஒரு டேஸ்டா மாறிடும். நீங்க தட்டியாம சொல்ல மாட்டோம், நல்லா டேஸ்டா மாறும். நல்லா தட்டுகையே தட்டு. தண்ணிக்கு ரசனைக்குள்ள ஒரு 3 வித்தியாசத்தை சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட் வேகமா போயிடுறேன். என்கிட்ட ஒரு டைம் சொல்லிக்கிறார் பாஸ்டர், அந்த டைம்ல மைக் அவர்கிட்ட கொடுத்துருக்கேன். ஆமென். நான் இங்கே வந்துக்கிறேன்னு தெரிஞ்சிச்சுன்னா இருக்கிற நிறைய பாஸ்டர்ஸ் என்னை வந்து கூட்டு போயிடுவாங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. கவனிங்க, தண்ணிக்கு ரசத்துக்குள்ள வித்தியாசம். உங்கள்கிட்ட கேட்காட்டியா கரெக்டாக நீங்கள் பதில் சொல்லணும். தண்ணிக்கு டேஸ்ட் இருக்கா? நம்ம எப்படின்னா கும்பல் அடிச்சு விடுவோம். டேஸ்ட் இருக்கிறவங்க கை தூங்க பார்க்கலாம், நல்லா தூக்கும். கை டேஸ்ட் இல்லைன்ற கை தூக்குங்க. நம்ம 2 பேர் தூக்காம திரும்ப பண்ணுறீங்க. ஒன்று டேஸ்ட் இருக்குன்னு சொல்லணும், இல்லைன்னா டேஸ்ட் நீங்க எப்படின்னா உஷாரா எந்த பக்கம் டக்குன்னு தாவிங்கன்னு நினைக்கிறீங்க. லிட்டரா சொன்னா தண்ணிக்கு டேஸ்ட் உண்டு. சில இடத்துல தோற்பா இருக்கும், சில இடத்துல ஸ்வீட்டா இருக்கும், சில இடத்துல சால்ட்டியா இருக்கும். ஆனா அது என்ன டேஸ்டோ
இயேசு சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்ச பிறகு முன்னாடி இருந்ததை விட இன்னும் ருசியா கூடுமான ருசியா மாறினது. அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த வருஷம் உங்க வாழ்க்கை இன்னும் டேஸ்டா மாற போகுது. உங்க ஊர் இன்னும் டேஸ்டா மாற போகுது. சொல்லுங்க. ரெண்டாவது, தண்ணிக்கு ஸ்மெல் இருக்குதா, வாசனை இருக்குதா? சொல்றீங்களா இல்ல அடுத்த வாரம் சொல்றீங்களா? சில பேர் நினைக்கிறீங்க, ஐயா எல்லாத்தையும் நீங்களே சொல்றீங்க, ஏன் கேளுங்க. தண்ணிக்கு உண்மையா சொன்னோம்னா வாசனை கிடையாது. மழை தண்ணி பிடிச்சி ஸ்மெல் பண்ணி பாருங்க, வாசனை இருக்கா? ஆனா மெட்ராஸ்ல இருக்கிற தண்ணி வாசனைகள் அனுப்புறாங்க கவர்மெண்ட், நிதிக்கு கார்பரேஷனுக்கு தனக்கு அது கலந்துருக்கு. லிசன், வாசனை இல்லாத ஒரு தண்ணிய ரசமாய் மாறும்போது டேஸ்ட் மட்டும் கூடல, அது நறுமணம் வீசக்கூடிய ரசமாய் மாறினது. ஆமென். நறுமணம் என்பது வேதம் சொல்லுகிறபடி சொன்னா புகழ்ச்சிக்கு அடையாளம். உதாரணமா நம்ம ஊர்ல கார்பரேஷன்காரன் குப்பை வாரிட்டு போறான். நீங்க போகும்போது அந்த லாரி வந்துச்சு, என்ன பண்ணுவீங்க? சரிங்களா? மூக்க மூடுறீங்க, கட்சில் வச்சுக்கிறீங்க, டவல் வச்சுக்கிறீங்க, பெட்ஷீட் வச்சு மூடுறீங்க. ஏன்? அந்த ஸ்மெல் வந்து அவாய்ட் பண்ண முடியாது, கிராஸ் பண்ணி தான் போயாகணும். அது போல ஒரு நறுமணத்தை, வாசனையை யாரும் தடை செய்ய முடியாது போல உங்கள் புகழ்ச்சியை இந்த வருஷம் யாராலும் தடுக்க முடியாது. அவர்களை பெருமைப்படுத்துவார். ஆமென் சொல்றீங்களா? நான் ஒரு காலத்துல இப்படி சொல்லுவேன் அடிக்கடி, எனக்கு ஃபாரின் ஃப்ரெண்டும் இல்லை, ஃபாரின் ஃபண்டும் இல்லை. ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க சத்தம் ஆமென். இப்போ நான் ஒரு சர்ச்சை கட்டுறேன், யோசமா யாருக்கிட்டையும் எதுவும் கேட்டு பழக்கம் இல்லை. ஆண்டவராக போது கட்டுவேன். சில சபைகள்ல இப்படி சர்ச் கட்டுறேன்னு சொல்லும்போது சில பேர் சில சபைகள்ல திடீர்னு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் எடுத்து சில சபைகள்லாம் உதவி செஞ்சிருக்காங்க. ஆனால் நான் யார்கிட்ட கேட்டு பழக்கம், ஜபம் மட்டும் பண்ண சொல்லுவேன். ஃபாரின் ஃபண்ட் இல்லை, ஃபாரின் ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டே இருந்தேன். ஆனால் இப்போ நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபாரின்ல இருக்கபடி கற்று வச்சுக்கிறாரு. வீண் அமெரிக்காவில் ஒருத்தர் ஃபோன் பண்றான், ஏய் பாஸ்டர் கமல்ராஜ், எனக்கு யாரும் தெரியாது. ஆமென். ஆனால் என்ன ஃபண்டு வரல, வரும்போது அதையும் உங்களுக்கு சொல்லுவேன். அல்லேலூயா. சொல்லுங்க, இந்த வருஷத்துல ஆண்டவர் உங்களை புகழ்ச்சியா வைக்க போகிறார், வாசனையா வைக்க போகிறார், நறுமணமாய் வைக்க போறார். ஒரு சின்ன உதாரணம் பண்ண சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட் போயிடுறேன். இப்போ மே மாசம், ஏப்ரல் மாசம் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ என்ன சீசன்ங்க? மேங்கோ. என்ன சீசன்? கமலாவா? சம்மர் சீசனா? ரைட். ஃப்ரூட்ஸ்ல என்ன சீசன்? மேங்கோ. இப்போ எனக்கு தேவையான பாயிண்ட் மட்டும் சொல்லுங்க. நல்ல பாயிண்ட் தான். அவருக்கு எவ்வளோ வாட்டர் மிலன்லாம் வருது. வாட்டர் மிலன் இருக்கிற இடம் வெளியே தெரியாது, ஸ்மெல் தெரியாது. ஆனால் மேங்கோ இருக்கிற இடம் தெரியும். இப்போ மேங்கோ பார்த்தீங்கன்னா வைக்கிற சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பணக்காரங்க டீசெண்டாக மெயின்டைன் பண்ணுறவங்க கழுவி க்ளீன் பண்ணி சாப்பிட்ற மாதிரி ரெடியாக டேபிளில் இருக்கும். சில பேர் வீட்டில் மேங்கோ ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கும். இதெல்லாம் வசதி இல்லாதவங்க அரிசி டப்பாவில் போட்டு வைப்பாங்க. பணங்க இருக்கும், மேங்கோ இருக்கும், அரிசி பானையில் போட்டீங்கன்னா அப்போ தான் பழக்கம். இப்போ நீங்கள் போட்டு வச்சுக்கிற அரிசி டப்பாவில் இருக்கிற மாம்பழம் பாஸ்ட்டுக்கு தெரியாது, தெரியுமா? ஆனால் ஜோப் பண்ண வரும்போது ஸ்மெல் வருது, பாஸ்ட்டு கேட்பாரா இல்லையா? மாம்பழம் வச்சுக்கிறீங்களா, வாசனை வெளியே வருது. அந்த மேங்கோவுக்கு நம்ம வீட்டில் சார்ந்தவர் இவர் இல்லை, புதுசாக வந்துக்கிறார வாசனை அழகு தெரியுமா? அதனுடைய வேலை என்னன்னா வாசனை வீசும். அது எப்படி வாசனை வீசி அந்த இடத்துல ஒரு அடையாளத்தை காண்பிக்குதோ அது போல நீ தேவனுக்கு கீழ்ப்படியும் போது உன்னை தேவன் பெருமைப்படுத்துவார். பெருமைப்படுத்துவார். சத்தமா தான் சொல்லல. மூணாவது, தண்ணிக்கும் திராட்சை ரசத்துக்குள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? தண்ணி தீக்காய் ஏற்பட்ட இடத்துல, புண்ணு இருக்கிற இடத்துல தண்ணி பண்ணிட்டே இருந்துச்சுன்னா அது சீடு பிடிச்சிடும். இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க செப்டிக் ஆயிடும், பசு வச்சிடும். இது தண்ணியுடைய பவர். ஆனா திராட்சை ரச பவர் என்னன்னா, காயம் இருக்கிற இடத்துல திராட்சை ரசத்தை
பார்த்தா காயங்கள் சீக்கிரம் மாறிடும். ஆமென். ஒருவேளை இத்தனை நாளா நீங்க போன் பண்ணி மணிக்கணக்கா யாருக்கிட்டையாவது போய் ஒரு ஆறுதலுக்காக நிம்மதிக்காக பேசலாம்னு இருந்திருப்பீங்க. அந்த நாட்கள் முடியுது. இனிமே உங்ககிட்ட வந்து மக்கள் பேசுவாங்க, ஆறுதலா இருக்கும், சுகமா இருக்கும், உங்ககிட்ட பேசலாம், விடுதலை ஆயிடும். அது எப்படி சொல்றேன்? முன்னாடி சொன்னேன், ருசியா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. ரெண்டாவது நறுமணமா இருக்கும். மூணாவது திராட்சைய வேலை என்னன்னா மருந்தா இருக்கும். அதனால எத்தனையோ செடிகள் கொடிகள் இருக்குது. மனைவிக்கான ஒப்பிட்டு சொல்றாரு, மனைவிமார்கள் திராட்சை கொடியை போல் இருப்பார். என்ன அர்த்தம்? கணவன்மார்கள் சோர்ந்து வரும்போது ஒரு திராட்சை ரசத்தை குடிச்சா எப்படி கழிப்பாகிறாங்களோ காயங்கள் ஆகுதோ அப்படி மனைவி இருக்கணும். அது இல்லாததுனால தான் நிறைய பேர் ஒயிட் ஷாப்புக்கு போறாங்கன்னு தெரியல. ஆமென். வர மாட்டேது. பக்கத்துல சொல்லுங்க, உங்க எல்லாரையும் ஆண்டவர் நல்ல ஒரு திராட்சை கொடியா வைப்பாராக. ஆமென் சொல்லுங்க சத்தமா. ஹல்லேலூயா. ஆமென். அப்ப ஆலோசனைக்கு கீழ்ப்படியும் போது இப்படிப்பட்ட வித்தியாசத்தை கர்த்தர் காண்பிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. கை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, நீங்க கர்த்தர் பாட்டு எவ்வளவு ஞாபகம் வச்சிருக்கீங்க? ஒரு சரணம் பாடலாமா? வாக்கியவா நான் வாக்கியவா பலவீன நல்ல பலவான் தேவன் வாழ்ந்திடுவார் வாழ்ந்திடுவார் நீ செழித்திடுவார் தேவன் சொன்னாரே நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன் அறிக்கை செய்து ஆசி பெற்றிடுவேன் நான் நம்புகிறேன் எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல. ஒரு சர்ச்சுக்கு போனேன். முன்னாடி உட்கார்ந்து இருந்த ஒரு வாலிப பொண்ணு நிறைய பச்சை 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 காது குத்திட்டு இருந்துச்சு. இங்கே ஒரு வேளை எக்ஸ்ட்ரா காது குத்திருந்தீங்கன்னா கத்தர் கூட பேசினாரா நீங்க க்ளீன் பண்ணிடுங்க. ஆமென் ஆமென் சொல்லுங்க. அந்த பொண்ணு எழுப்பினேன், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா காதுலாம் குத்திருக்கே, யாருக்காக குத்திருக்கு, எதுக்காக குத்திருக்குன்னு கேட்டேன். இப்போ எக்ஸ்ட்ரா குத்திருக்கீங்க, நீங்களே யோசிச்சுங்க, யாருக்காக நீங்கள் பண்ணிக்கிறீங்க, எதுக்காக பண்ணிக்கிறீங்க. அந்த பொண்ணு சொல்லிச்சு, என் ஃப்ரெண்டு சொல்லிச்சு நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிச்சு.
அப்போ உலகத்தாருக்கு நமக்கு வித்தியாசம் இல்லாத மாதிரியே தான் இருக்குது எல்லாமே. அவங்க பண்ற மாதிரியே நம்ம பண்றோம். இதெல்லாம் நியாயமா? உங்களை பார்த்து ஆண்டவர் பிள்ளைன்னு சொல்லுவாங்களா? ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளையா நீ இருக்கிறியா அப்படி கேட்டு ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு டக்குன்னு மெசேஜுக்கு போயிட்டேன். இந்த பாஸ்டர் 3 நாள் மீட்டிங் கூப்பிட்டார்ல, வெள்ளி சனியார் மீட்டிங் முடிச்சு திங்கட்கிழமை ஃபோன் பண்றாரு, பாஸ்டர் ரொம்ப நன்றி பாஸ்டர். என்ன எக்ஸ்ட்ரா காலை பத்தி பேசுறீங்களா ஒரு 2 நிமிஷம்? அந்த வார்த்தையை கேட்டு அநேகர் எக்ஸ்ட்ரா காலை எடுத்து நகையெல்லாம் காணிக்க போயிட்டு போட்டு போயிருக்காங்க பாஸ்டர். எவ்வளவு பயமா இருக்கு. நீங்க யாரை பிரியப்படுத்துறீங்க? ஒரு வாடகை வீட்டுல இருந்தா உங்க இஷ்டத்துக்கு டெய்லி ஆகிக்க முடியுமா? உங்களை காலி பண்ண வச்சிருவாங்க. இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். உலகத்தார போல நீங்க எல்லா ஸ்டைல் எல்லா ஆட்டிடியூட் இருந்துச்சுன்னா உங்களால கர்த்தர் மகிமைப்படல. பார்த்து கேட்கணும். எல்லாரும் ஒரு மாதிரி நீ வித்தியாசமா வர. அப்ப சொன்னா இயேசுவை ஆராதிக்கிறேன், நான் இயேசுவை நம்புறேன், இயேசுவை ஃபாலோ பண்றேன். அப்ப ஆண்டவர் இன்னைக்கு இவரோட கர்த்தர் எதெல்லாம் விடுன்னு சொல்றாருன்னு அவர் பேசுவார். ஆமென். கீழ்ப்படிஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையின் ருசியா மாறும். இன்னும் நீங்க புகழ்ச்சியாய் மாறுவீர்கள். இன்னும் நீங்கள் அநேகருக்கு மருந்தாய் மாறுவீர்கள். அல்லேலூயா. நம்பர் 1. நம்பர் 2, ஆண்டவர் நம்ம கண் வைக்கும் போது நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது என்ன நடக்கும் தெரியுமா? வாசிங்க. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. என்ன சொல்றது புரியுதா? ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஆலயத்துல அவர் கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஒருவேளை அருமையான பாஸ்டர் அன்பு வின்சென்ட் ஐயா சபையில இல்லாம இருக்கலாம். நீ ஏதோ ஒரு பிரச்சனைக்கு ஜெபம் பண்ண வந்திருக்கலாம். யார் பார்த்துட்டு இருக்கிறா? தேவனுடைய கண்கள் இருக்குது. இந்த வார்த்தை சாலமோனுக்கு எழுதி வச்சிருக்கிறார். இந்த ஆலயத்தில் என் கண்கள் திறந்திருக்கிறது, செவிகள் கவனித்திருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வருஷத்துல நீ எதெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதுக்கெல்லாம் பதில் வருகிறது. ஆன்சர் வருது, பதில் நடக்கிறது, காரியங்கள் மாறுகிறது. 2025 எதெல்லாம் நடக்காம இன்னும் போராடி ஜெபம் பண்றீங்களோ இந்த வருஷத்துல ஜெபத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். பக்கத்துல கை போட்டு சொல்லுங்க. என்ன சொன்னோம்னு தெரியலையா? சொல்லுங்க, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்லுங்க. உண்மையாவே சொல்றீங்க. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர். ஆமென். முக்கியமா வரக்கூடிய எலெக்ஷன்ல தமிழகத்துல ஆண்டவருடைய வல்லமை விளங்கும்படியா நீங்க ஜெபிக்கணும். மதவாத சக்திகள் நிறைய சர்ச்சஸ்க்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ற கட்சிகள் தேசத்துல வரவே கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபத்திற்கு தேவன் பதில் தருகிறார். கவனிங்க, நான் இப்படி சொல்றேன், ஒரு குறிப்பு சொல்லிட்டு ஒரு சாட்சி சொல்ற அடுத்த பாயிண்ட் போறேன். நாம பண்ற ஜெபம் நாம செத்துட்டா கூட நம்ம ஜெபம் சாகாது. சொல்ற பாயிண்ட் புரியுதா? நாம ஜெபம் பண்ணிப்போம்ல, அந்த ஜெபம் சாகல, நாம செத்து கூட இருக்கலாம், ஆனா அந்த ஜெபத்திற்கு வேல்யூ உண்டு. உதாரணமா சொல்றேன், இயேசு கிறிஸ்து நேசித்த ஒரு குடும்பம், லாசரு அப்படின்ற ஒரு குடும்பம். லாசரு பலவீனமா இருக்கான்னு இயேசுவுக்கு சொல்லி அனுப்புனாங்க. இயேசு வரேன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா 3 நாள் மீட்டிங் நடத்திட்டு வரதுக்குள்ள அவன் செத்து 4 நாள் ஆயிடுச்சு. ஆமென். அப்போ உயிரோடு இருக்கும்போது தான் ஜெபம் பண்ணாங்க, சொல்லி அனுப்பிச்சாங்க, வியாதியா இருக்கிறா நீ வந்து சுகமாகும். இயேசு வரேன்னு சொன்னார். யாரும் என்ன பண்ணிட்டான்? ஆளு செத்து போயிட்டான். ஆனா யார் சாகல? ஜெபம் சாகல. இயேசு வந்த உடனே மார்த்தாள் மரியாள் ஒரே வார்த்தை சொல்றாங்க, இயேசுவே நீர் இருந்திருப்பீரானால் அவன் மரித்திருக்க மாட்டான். உடனே இயேசு சொன்னார், சரி அவன் மரித்தாலும் பிழைப்பான். மார்த்தாள் சொல்றா, அது கடைசி நாள் நடக்கும்னு தெரியும் ஆண்டவரே. இல்ல உங்க வசனத்துக்கு ஒரு தங்கச்சி கூட்டுவாங்க,
மரியாள் வந்து இயேசு பார்த்து விழுந்து அழுதவர் பணிந்து கொண்டு சொல்றா, நீர் இருந்திருக்கிறாலும் செஞ்சிருக்க மாட்டான். சரி, எவ்வளோ நம்பிக்கை வச்சுக்கிறாங்கன்னு அவங்களுக்காக அழுது நேராக கல்லறை கிட்ட போய் எங்கே அவனை வச்சுக்கிறீங்கன்னு கேட்டேன். கல்லறை காட்டுறாங்க. என்ன கவனிங்க, நம்ம ஒரு கல்லறை எப்படி இருக்கும்? ஒரு பெரிய தோட்டம், அதில் நிறைய பள்ளம் தோண்டி பெட்டி அடித்து உள்ள புதைச்சி மேலே வச்சு கல் வச்சு சிலுவை வச்சு வந்துடுவோம். இது நம்ம ஊர் கல்லறை, இப்போ பயன்படுத்துகிற கல்லறை டைப்பு. ஏசப்பா காலத்தில் கல்லறை எப்படின்னா ஒரு குகை மாதிரி இருக்கும். துணியை சுற்றி உள்ள தள்ளிடுவாங்க, வெளியே கல் வச்சுருவாங்க. இதான் அவங்க கல்லறை. இப்போ லாசருக்கு முன்னாடி எத்தனை பேர் வச்சாங்க நமக்கு தெரியாது. இயேசு சொல்றாரு, அந்த கல்லை புரட்டுங்கன்றார். மார்த்தாள் சொல்றா, ஆண்டவரே 4 நாள் ஆயிடுச்சு, பாடி வெடிச்சிருக்கோம், பேட் ஸ்மெல் வரும், தயவு செய்து திறக்க வேணாம். இயேசு சொன்னாரு, நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பார். ஆமென். இப்போ கல்லை தள்ளிட்டாங்க. இயேசு இருக்கிறார். கவனிங்க, இயேசு பார்த்து கல்லை நீ தள்ளி போன போகாதா? ஆனா ஆண்டவர் நம்ம கிட்ட சில விஷயம் எதிர்பார்ப்பாரு. ஆமென். கல்லை தள்ளுகினால தள்ளிட்டாங்க. இப்ப சொல்றாரு, கவனிங்க, வெளியே வா அப்படின்னு சொல்லியிருந்தா மொத்த பேர் வெளியே வந்திருப்பான். ஆனா யாருக்காக சொல்லி அனுப்பணும்? அவன் மட்டும் கூப்பிட்டார், லாசருவே நீ வெளியே வா. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க யாராவது செத்து போனவங்களுக்காக ஜெபம் பண்றீங்களா? கண்டிப்பா பண்ண மாட்டீங்க. நான் 2022 வந்தேன், பாஸ்டர் அறிவிப்பு கொடுத்தாரு. அன்னிலிருந்து எனக்காக ஜெபம் பண்றேன்னு சொல்லி உண்மையா கை தூக்குப்பாங்க. நம்ம பண்றீங்களா? சரி, நம்ம பண்றேன்னு சொல்றாங்க, நான் நம்புறேன். உயிரோடு இருக்கிற நம்மளே ஜெபம் பண்ண மறந்து போயிடும். செத்தவங்களுக்காக யாரும் ஜெபம் பண்ணல. இப்போ லாசருவே வெளியே வானவனே அவன் வெளியே வந்துட்டான். ஆமென். நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க யாருக்காக ரட்சிக்கப்படணும் ஜெபம் பண்றீங்களோ இந்த வருஷம் சபைக்குள்ள வருவோம். பிள்ளைகள் வரும், கணவன் வருவார்கள், சொந்தங்கள் வரும். ஜெபத்துக்கு பலன் வருகிறது. பக்கத்துல கை பிடிச்ச ஜெபத்துக்கு பலன் வருகிறது. நான் வந்து ஒரு கத்தோலிக்க குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டேன். சரியா? நான் 7ஆம் வகுப்பு படிக்கும் போது ஃபர்ஸ்ட் டே ரீ ஓப்பனிங் டேன்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ நான் மிஸ் சொல்ற மாதிரி சொல்லுவேன், நீங்க ஸ்டூடெண்ட் மாதிரி சொல்லணும். குட் மார்னிங் சில்ட்ரன். நான் சார் சொல்லுவேன். ரைட். அது மாதிரி என்னை கேட்கும் போது குட் மார்னிங் சொன்னோம். நாங்கள் அவங்களுக்கு குட் மார்னிங் சொல்லிட்டோம். அவங்க மிஸ் என்னை கேட்டாங்க, 65 பேர் நாங்கள் படிக்கிறோம். 65 பேர் பார்த்து இப்படி சொல்றாங்க, உங்க பேரை சொல்லுங்க, நீங்க படிச்சு முடிச்சுட்டு என்ன ஆக போறீங்கன்னு சொல்லுங்க. எத்தனாவது ஸ்டாண்டர்ட்ல? 7th ஸ்டாண்டர்ட்ல. என் கூட 65 பேர் படிச்சாங்க. எல்லாரும் சொன்னது ஞாபகம் இல்லை. 3 பேர் சொன்னது ஞாபகம் இருக்கு. ஒன்று நான் சொன்னது, இன்னொரு வளர்ப்பு பேர் சொன்ன என் ஃப்ரெண்டு, அவன் பேர் கமலக்கண்ணன். அவன் ஒரு பிராமண பையன். இந்த பக்கத்தில் உட்கார்ந்துக்கிற பையன் பேர் ஜமீல் பாஷா. ஒரு இந்து, ஒரு கிறிஸ்டியனு, ஒரு முஸ்லீம். இவன் ஏற்றி சொல்றா, நான் டாக்டர் ஆக போறேன்னா எல்லாரும் கை தட்டினாங்க. இவன் எழுதி சொன்னா, நான் இன்ஜினியர் ஆக போறேன்னு சொன்னான். எல்லாரும் கை தட்டினாங்க. நான் 7ஆம் கிளாஸ்ல எழுதி சொன்னேன், நான் பாஸ்டர் ஆக போறேன்னு சொன்னேன். நான் என்ன சொன்னனோ, என்ன ஜெபம் பண்ணனோ அதையே கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நான் அனுபவிச்சு சொல்றேன், உங்கள் ஜெபத்துக்கு பலன் வருகிறது. ஜெபத்தை கண்டிப்பாக நிச்சயமாய் கேட்பார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இதுவரைக்கும் 2 பாயிண்ட் சொன்னேன். முதல் பாயிண்ட் என்ன சொன்னேன்? நீ எழுதுதெல்லாம் பார்த்த உடனே நானே மயக்கம் போட்டு கீழே விழுந்துற மாதிரி நினைச்சேன். அப்படி எழுதுறீங்க. பதில் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நீதி போட்டு அசையாக நிற்பானே ஒரு சகோதரி மட்டும் தைரியம் எழுது எழுதுற பாயிண்ட சொல்றாங்க. அது ரொம்ப முக்கியம். முதலாவது விஷயம் என்ன சொன்னேன்? அவர் நமக்கு ஆலோசனை கொடுப்பார். விசாரிக்கிறது ஹெட்லைன், தலைப்பு. அது என்ன நடக்கும்? அவர் நமக்கு ஆலோசனை கொடுப்பார். இரண்டாவது என்ன பண்ணுவாரு? ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். கை தட்டியாமன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல கை பிடிச்சிக்கங்க. ஒரு ஸ்லோகன் சொல்ல போறேன், ஏற்கனவே சொல்லி கொடுத்தேன், நீங்க மறந்துருக்கீங்க, அதனால திரும்ப சொல்றேன். கை பிடிச்சிட்டீங்களா? சொல்லுங்க. மோர் பிரேயர், மோர் பவர். லோ பிரேயர், லோ பவர். நோ பிரேயர்,
அவர்கள் எந்த லிஸ்ட்ல இருக்கிற? ஜெபமே பண்ணனா நீ எதையுமே அனுபவிக்க முடியாது. கொஞ்சம் ஜெபம் பண்ணா கொஞ்சம் அனுபவிக்கலாம், அதிகமா ஜெபம் பண்ணா அதிகமா அனுபவிக்கலாம். ஆமென். கைதட்டி ஆமென் சொல்லுங்க. ஜெபமே ஜெபமே ஜெயத்தை தந்திடும் ஜெபமே 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 ஜெயத்தை தந்திடும் ஜெபமே முடியாதது ஒன்றுமில்லை ஜெபம்தான் ஜெயம் தருமே முடியாதது ஒன்றுமில்லை ஜெபம்தான் ஜெயம் தருமே. ஹalleluya 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 ஜெபமே ஜெபமே ஜெயத்தை தந்திடும் ஜெபமே. சொல்லுங்க ஜெபமே. தூங்குங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க. தூங்குறவங்க கேட்டு இவ்வளவு தூங்குறீங்க. உற்சாகத்தில் சொல்லிட்டாங்க, பரவாயில்ல கவனிங்க. அந்த மாதிரி ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு பாஸ்டர் என்னைய மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக நடத்துறாரு. ஒரு நைட் ப்ரேயர் நடந்துட்டே இருந்துச்சு, காலையில் தொடங்கி விடிய விடிய நடத்துவாங்க. இந்த பாஸ்டர் ஜனங்களை விழிப்பாக இருக்கிறவங்க செக் பண்ணுறதுக்காக இப்படி கேட்டார். நைட்டு 2 மணிக்கு பரலோகம் போக விருப்பம் உள்ளவங்க எழுதி நின்று அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் அல்லேலூயா சொன்னா ஒருத்த மட்டும் தூங்கிட்டான். சரி அவங்க எழுப்பி கொடுங்க, நீங்களும் உட்காருங்கட்டார். இவன் எழும்புற நேரம் பாஸ்டர் இப்படி கேட்டாரு, நரகத்துக்கு போறவங்க ஏஞ்சி எழுங்க, துணிச்சு பிடிச்சி ஏஞ்சி நின்னான். அவனை பார்த்து இப்படி கேட்டாரு, தம்பி நான் என்ன சொன்னேன்னு புரிஞ்சுதான் எழுதினியா? அவன் ரொம்ப புத்திசாலித்தனமா பதில் சொன்னான். ஐயா நீங்க மன்னிச்சுங்க, நீங்க என்ன சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல, நான் தூங்கிட்டேன். ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியுது, நானும் நிக்கிறேன் நீங்களும் நிக்கிறீங்க. எங்க போனாலும் 2 பேரும் சேர்ந்து போயிட்டாங்க சொல்றான். நீ விசுவாசிக்கிட்ட பேச முடியல, அவ்வளவு விஷயம் உங்களுக்கு தெரியுது. ஆமென். ரைட். மூன்றாவதாக தேவனுடைய கண்கள் நம்ம இருக்கும்போது என்ன நடக்கும் அதை மட்டும் சொல்லி நான் ஜெபம் பண்ணி அடுத்த நிகழ்ச்சிக்கு நம்ம போறோம். வாசிக்கலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அதான் தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க ஆமென். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க கூட. வெந்ததை சாப்பிட்டு விதி வந்தா சாப்பிட்டு யாரும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டு பாருங்க. கவனிங்க, இத்தனை வருஷம் சாப்பிட்டு சாவுறதுல எதிர்பார்த்து இருக்கிறீங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த வருஷம் உங்கள் மூலமாய் தேவ வல்லமை வெளிப்படும்படி அவர் விரும்புகிறார். நம்முடைய வல்லமை உங்களுக்கு விளங்க பண்ண விரும்புகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த ஊர்ல எத்தனையோ பேர் இருக்கலாம், ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு தெரியுமா? நம்ம இந்தியாவில் 146 கோடி மக்கள் வாழ்றாங்க. அதுல யார் உண்மையான கடவுள் பிள்ளைகளா இருக்கிறாங்களோ அவங்க மூலமா அவர் வல்லமையை விளங்க பண்ணுவார். ஆமென் சொல்றீங்களா? பக்கத்துல சொல்லுங்க, இந்த வருஷம் தெரியும் அப்படின்னு தெரியும். இந்த வருஷம் உங்க மூலமா அவர் வல்லமை விளங்கப்படுவதற்கு ரெடியா இருக்கிறாரு. சின்ன உதாரணம் சொல்லிட்டு நான் சாட்சி சொல்லிட்டு ஜெபம் பண்ணி பாஸ்டருக்கு கொடுக்க போறேன். கவனிங்க, இந்த ஊர்ல அத்திப்பட்டு முன்னாடி அனுப்பப்பட்ட ஒரு ஊர் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? ட்ரெயின்ல நீங்க போனா பார்க்கலாம். அங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டருடைய மகன் சர்ச் வச்சிருக்காரு. நீங்க அவரோட ஃபோன் பண்ணி கேட்கலாம், நடந்த சாட்சி சொல்லுவார். அவர் சபைக்கு இந்த மாதிரி மீட்டிங் கூப்பிட்டாங்க. நான் போனேன் பிரசங்கம் பண்ணுறது என்கிட்ட மைக்கு கொடுக்குறாங்க. இப்போ இங்கே பார்த்தோன்னே ரோடுக்கு வாசப்படிக்கு ஆப்போசிட்டில் ரோடு தெரியுதுல்ல,
அந்த மாதிரி அந்த சர்ச்சில் சபை வாசப்படிக்கு எதிர்க்க ரோடுக்கு ஆப்போசிட்ல ஒரு ஒயின் ஷாப் கடை. அதை பார்த்த உடனே என்னால் பேசாம ஒரு 2 நிமிஷம் அமைதியாயிட்டேன். என் மைண்டெல்லாம் இப்படி ஓடுது. சபைக்கு ஆப்போசிட்ல ஒயின் ஷாப் பண்ண டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். பெண்களுக்கு ஒரு பிரச்சனை, குழந்தைங்களுக்கு ஒரு பிரச்சனை. நீ டிவியை திருப்பினா பார்க்கவே முடியல. 2 வயசு குழந்தைய கூட போய் பாலியல் பலாத்காரம் பண்றான். பிசாசுடைய ஆதிக்கம் அதிகமாயிருக்கு. யோசிச்சுட்டே இருக்கிறேன், என்னால் பேச முடியல. 2 நிமிஷம் ஆண்டவர் ஒரு 3 வார்த்தையை கூட பேசினார். முதல் சத்தம் கேட்டுச்சு, இந்த ஒயின் ஷாப் மூடிறியான ஒரு கொஸ்டின் மார்க். பதில் சொல்லல, அமைதியா இருந்தேன். அவர் பேசுறது நல்லா தெரியுது, கண்ணில் தண்ணி வருது, உடம்பு முடியலாம் அட்டென்ஷன்ல நிற்குது. 2வது முறை கர்த்தர் பேசுறார், ஒயின் ஷாப் மூடிறியா? நான் எதுவும் பேசல, ஏன்னா நான் டாஸ்மாக் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யல. நான் சொன்ன மூட மாட்டாங்க. 3வது ஒரு சத்தம் கேட்டுச்சு, இந்த ஒயின் ஷாப்பை நீ மூடிடு அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. கையை நீட்டி 2 வார்த்தை தான் சொல்ல பண்ணேன், இயேசுவின் நாமத்தில் இந்த ஒயின் ஷாப்பை நான் மூடுறேன், வேற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றேன்ட்டேன். ஆமென் ஆமென் சொல்லுங்க. சொல்லிட்டு என் வேலையை முடிச்சுட்டா நீ ஒரு 7 பேர் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. வாலிப பசங்க சபையின் பாஸ்டர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு நான் வந்துட்டேன். அடுத்த வாரம் 3 நாள் கன்வென்ஷனுக்கு கரூர் ஏரி சர்ச்சில் 3 நாள் மீட்டிங் கூப்பிட்டுருக்காங்க. 500 பேர் கொண்ட சபை. 2வது நாள் மீட்டிங் ரெடி ஆகிட்டு இருக்கிறேன். டை கட்டி கோட்டு போடுறேன். இந்த பாஸ்டர் ஃபோன் பண்றாரு, பாஸ்டர் அண்ணே ஃபோன்ல ஒரே தேம்பி அழுகுறாரு. நான் சொல்றேன், பாஸ்டர் கட்டி தெரிஞ்சவனுக்கு அழுகுறாரு. சொன்னேன், நீங்க ஏன் அழுகுறீங்க பாஸ்டர்? முதல்ல ரீசன் சொல்லுங்க. இல்ல, எத்தனையோ வருஷமா இந்த ஒயின் ஷாப்பை மூடுறதுக்கு நான் ரோட்ல தர்ணா பண்ணோம். கவர்மெண்ட் எங்களுக்கு எந்த செவி கொடுக்கல. சர்ச்சுக்குள்ள ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்ணோம், எதுவுமே நடக்கல. ஆனா போன வாரம் நீங்க வந்தீங்க, ஜெபம் பண்ணீங்க, மிராக்கிள் நடந்துச்சு. என்ன நீங்க மூடுறேன் டிரான்ஸ்ஃபர் பண்றேன் நீங்க படியே. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஹவுஸ் ஓனருக்கும் வேலை செய்யவும் சண்டாகி அடுத்த நாளே காலி பண்ணி இப்போ 2 ரேட் போர்டு போட்டாங்க. அதுக்கு நன்றி சொல்றதுக்காக ஃபோன் பண்ணேன்னு சொன்னேன். ஆமென். நான் ஒரு பார்த்து சொல்றேன், இந்த ஏரியாவில் தேவ மகிமை எதெல்லாம் திருடுதோ தடை செய்தோ அதை பார்த்து நீங்க பேசணும். ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை நிறைய பேர் ஒயின் ஷாப்புக்கு போறாங்களா பாக்குறீங்களா? சொல்லுங்க, இயேசு நாமத்தை க்ளோஸ் பண்றேன். நீங்க சொன்னா நடக்கும். ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல சொல்லுங்க, பவர் உங்ககிட்ட இருக்கு சொல்லுங்க, பவர் இருக்கு. ஆமென். நான் ஏதோ விளையாட்டா சொல்றேன், 2 விஷயத்த சொல்றேன். இந்த மாதிரி சர்ச்சுக்கு போறவங்க வேர்க்குது இல்ல, ஸ்வெட்டிங் ஆகுது இல்ல, இந்த மாதிரி நான் போய் நிற்கிற இடத்துல நடக்கும்போது நான் அந்த சபைக்கு தீர்க்க தரிசனமா சொல்லிட்டு வருவேன். நான் அடுத்த முறை வரும்போது இந்த சபை ஏசி போட்ட சபையாய் மாறுவதாக சொல்லிட்டு வந்து ஏசி வந்துடும். சபைலாம் ஏசி போட்ட சபையா மாறிடுச்சு. அதே போல நீங்க சென்னையில் பார்த்தீங்கன்னா பெரிய பிளாட் சொல்றாங்க. ஒரு விஷயம் சொல்றேன், நிறைய சினிமா தியேட்டர் மூடிந்தே நாங்க தான். வருஷாவகத்தில் இப்போ நீங்கள் நம்ம தலைமை சபைக்கு சர்ச்சுக்கு போகும்போது வழியில் ஒரு வருஷாவகத்தில் சரவணா ஸ்டோர் இருக்குதுல்ல, அதுக்கு முன்னாடி அதுக்கு பேர் சரவணா ஸ்டோர் இல்லை, ராக்ஸி தியேட்டர்னு பேர். அந்த ராக்ஸி தியேட்டரில் பேய் படமாக போடுவோம். நாங்கள் படிக்கிற காலத்தில் போகும்போது சொல்லுவாங்க, தலையில்லாத முன்னோர் ரிக்ஷா ஓட்டுக்கு போச்சு, எப்படி இருக்கும் உங்களுக்கு? அப்பவே ஜோம் பண்ணிங்க, ஏசு நாமத்தில் ராக்ஸி தியேட்டர் மூடுறாங்க. இன்னைக்கு அது சரவணா ஸ்டோராக மாறிடுச்சு. ஆமாம். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாரும் மாதிரி வேலைக்கு போய் சாப்பிட்டு சொத்து சேர்த்து வச்சு பிள்ளைகளை பற்றி அப்படி இல்லை, உங்க மூலமா தேவ வல்லமை விளங்க கர்த்தர் திட்டம் வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நீ எல்லாரும் மாதிரி சாப்பிட்டு வெந்ததை சாப்பிட்டு நீங்க தான் சார ஆள் இல்லை, நீ சரித்திரம் படைக்கிறாள், சாதிக்கிறாள். ஆமென். பக்கத்துல கை பிடிச்சி சொல்லுங்க, மெசேஜ் முடிஞ்சிச்சு. அதே சொல்றீங்களா? ஆமென். சொல்லுங்க, பக்கத்துல 3 பாயிண்ட் சொல்லுங்க பாருங்க. அவர் விசாரித்து நடத்த போகிறார், ஆலோசனை தருவார், பதில் தருவார். என் மூலமா அவருடைய வல்லமை விளங்க பண்ண போறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த திருப்பாலைவனம் என்ற பகுதியிலே தேவன் உலாவுகிறதை மக்கள் பார்க்க வேண்டும். தேவன் இருக்கிற மக்கள் சபையை கூட்டம் கூட்டமா வரணும். நல்லா கேட்க சொல்லுங்க. Hallelujah. இருக்கலாமா? Everybody stand up. Relax,
ஜெயிக்கலாம், தப்பில்லை. ஆனால் தேவனுடைய பிரசனத்தை தடை செய்ய இருக்கக்கூடாது. இந்த ஆண்டு விழாவில் ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் சோறு மேல கட்டின ஓடு இங்க ஒரு ஆட்டம், அந்த மாதிரி வெளியில ஒரு சர்ச்சை பார்த்து புத்தம் போட்டு போறதில்லை. இங்க தேவன் உலாவுகிறதை இந்த மக்கள் பார்க்கணும். அவர் உள்மூலமாய் கிரியை செய்ய விரும்புகிறார். நீங்க கை நீட்டி ஜெபிக்கும் போது வியாதிகள் சுகமாகும், விசுவாசங்கள் ஓடிடும். இந்த பல்லை தேவனுடைய வல்லமை விளங்க உங்களுக்கு அந்த ஆர்வம் இருக்கும். ஆண்டவரே, வல்லமை விளங்கக்கூடிய ஒரு ஆயினை மாற்றுகிறாங்க. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ரெண்டு கையை மேல உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, நீங்க பேசுறதை நான் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் என் செவிகளை சுத்தம் பண்ணுவீராக. சில பசங்க எல்லாம் கண்மூடி, யார் வேடிக்கை பார்க்கக்கூடாது, கண்மூடி. ஹல்லேலூயா, நன்றி அப்பா. சொல்லுங்க ஆண்டவரே, நீங்க விரும்பி சொல்றதை நான் விட்டுறேன்ப்பா. நீங்க பேசினா நான் கீழ்ப்படிவேன் ஆண்டவரே. சொல்லுங்க, வாய்த்தாங்க சொல்லுங்க. ஹல்லேலூயா. கற்றுத்தாரும் கடைப்பிடிப்பே, சொல்வதை செய்து முடித்திடுவே. கற்றுத்தாரும் நான் கடைப்பிடிப்பே, சொல்வதை செய்து முடித்திடுவே. போர்வையால் என்னை மூடுமையா. இசையா இசையா, அன்பினால் என்னை நிரப்புமையா. இசையா, சொல்ல வாய் திறந்து. Praise the Lord. அன்பினால் என்னை நிரப்புமையா. ஓய்வின்றி கதிர்கள் பொறுக்கிடுவே, வேறொரு வயல் நிலம் போவதில்லை. சொல்ல, ஓய்வின்றி கதிர்கள் பொறுக்கிடுவே, வேறொரு வயல் நிலம் போவதில்லை. சொல்லுங்கப்பா, அந்த வேளையில வந்து முக்கியமாய் கீழ்ப்படியப்படுகிறேன். யோசேப்புக்கு ஆண்டவர் சொன்னார், நீ அவரை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாது. இந்த வருஷம் கர்த்தர் கூட பேசுறாரு, எந்த விஷயத்திலையும் நீ சந்தேகப்படாது. நீ விசுவாசமா இருந்தா தேவன் உனக்காய் கிரியை செய்யும். சொல்லுங்க, வாய் திறந்து, ஆண்டவரே, சந்தேகங்களை கர்த்தர் நீக்குவீராக. Increase our faith. விசுவாசத்தை பெருக பண்ணும். சொன்னபடியே நடந்ததுனால குழந்தைக்கும் சேதம் இல்லை, தாய்க்கும் தகப்பனுக்கும் சேதம் இல்லை. அவருக்கு கீழ்ப்படியும் போது உன்னை கர்த்தர் காப்பாற்றுகிறார். எல்லா தீமைக்கும் விலகுவார். ஹல்லேலூயா, நன்றி. இன்னிலிருந்து ஆண்டவர் நீ பேசுகிறத கேட்ப, சத்தம் காதுல கேட்கும். அவர் பேசுகிற தெய்வம், அவர் உயிருள்ள தெய்வம். அவர் சர்வலோகத்திலும் உணராக்கிற கர்த்தரோடு பேசுவார். இந்த வருஷத்தில் அவருக்கு ஆலோசனை கொடுக்கிறார். நீ கீழ்ப்படியும் போது வாழ்க்கையின் ருசியாய் மாறும், நறுமணமாய் மாறும், புகழ்ச்சியாகி மாறுவாய், அநேகருக்கு மருந்தாகி மாறுவாய். அவருடைய கண்கள் உன்னை பார்த்து கொண்டிருப்பதனால் கிடைக்கிற இரண்டாவது நன்மை, உன் ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்கிறார்.
நல்லா கை தட்டி வாய் திறந்து பேசுங்க. நீ ஜெபித்த ஜெபங்களுக்கு பதில் வருகிறது, பதில் வருகிறது, பதில் வருகிறது. நல்லா கை தட்டி சொல்லு, நான் நம்புவது அவனாலே வரும், எல்லா பிரச்சனையும் மாறுகிறது. ஒரு தீர்மானம் பண்ணுறாங்களே, இந்த சபை 40 வருஷமாக இருக்குதுன்னு சொல்றாங்க, தெரியுது. ஒரு இடம் மாற்றி கட்டி 25 வருஷம் நாங்கள் பிரவேசிச்சிருக்கோம். நாங்கள் விரும்புகிறோம் இந்த வருஷம் ரொம்ப வல்லமை எங்கள் மூலமாக வெளிப்படட்டும். இந்த வருஷம் சாதாரணமாக போய்விடக்கூடாதப்பா, அற்புதங்களை பார்க்கிற வருஷமா இருப்பதாக, அதிசயங்கள் நடக்கிற ஒருவனாய் மாற்றுவீனாக. கையை மேல உயர்த்துங்க பார்க்கலாம். உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உருவாக்கும் தெய்வமே ஆராதனை. சொல்லுங்க வாயை திறந்து, உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உருவாக்கும் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. சத்தமா ஆராதனை. என்னை மீட்ட தெய்வமே ஆராதனை, என்னை மீட்ட தெய்வமே ஆராதனை, என்னை மீட்ட ஆராதனை, என்னை மீட்ட. பாவியாய் நான் இருந்தால் பரிசுத்தம் தருகிறீர், வியாதியில் நான் இருந்தால் சுகமெனில் தருகிறீர். பாவியாய் நான் இருந்தால் பரிசுத்தம் தருகிறீர், வியாதியில் நான் இருந்தால் சுகமெனில் தருகிறீர். உம் அன்பை பாடிடுவேன், உம்மோடு வாழ்ந்திடுவேன். இயேசுவே உம் அன்பை பாடிடுவேன், உம்மோடு வாழ்ந்திடுவேன். உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உருவாக்கும். சொல்லுங்க சொல்லுங்க ஆண்டவரே, you are living God, நீ உயிரோடு இருக்கிறீர். உயிருள்ள தெய்வமே உருவாக்கும். தேவைகள் எனக்கு இருந்தால் நிறைவாக தருகிறீர், ஆவியில் அனல் குறைந்தால் புது எண்ணெய் பொழிகிறீர். தேவைகள் எனக்கு இருந்தால் நிறைவாக தருகிறீர், ஆவியில் அனல் குறைந்தால் புது எண்ணெய் பொழிகிறீர். உம் அன்பை பாடிடுவேன், உம்மோடு வாழ்ந்திடுவேன். இயேசுவே உம் அன்பை உம்மோடு. ஒரு நிமிஷம் எனக்காக நீங்க ஜெபம் பண்ணுவீங்களா? நான் ஒரு சர்ச்சை கட்டிட்டு இருக்கேன், ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு அளவில். அது சீக்கிரமாக எல்லா வேலைகளும் முடியணும், தேவைகளை கத்தர் சந்திக்கணும். நான் ஒரு பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் நடத்துகிறேன். அதுக்கு மாதம் மாதம் ஒரு 100 ஊழியக்காரருக்கு சாப்பாடு போட்டு வாடகை கொடுத்து அவங்க ஏதாவது gift கொடுத்து அவங்க பெஸ்ட் பண்ணுறது எனக்கு தரிசனம். அந்த ஊழியம் என் பிள்ளைங்க இந்த வருஷம் 12வது 10வது எக்ஸாம் எழுதுறாங்க, அதனால தான் அவங்க விட்டுட்டு வந்தேன் அவங்க படிக்கிறதுக்காக. எனக்கு நினைச்சு நீங்கள் ஜோம் பண்ணீங்கன்னா கத்தர் வாசலை திறப்பார். ஜோம் பண்ணுவீங்களா? என்னன்னு பண்ணுவீங்க? இந்த ஏரியா பண்ணுவீங்க வரக்கூடாது பண்ணிடாதீங்க.